ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கண்மணி அன்புடன் சீரியலில் இனி அடுத்ததாக என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம் வாங்க. நம்ம கண்மணியும் அன்பும் சீக்கிரம் சேர்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. இனி வரப்போகிற எபிசோடில் நம்ம கண்மணியும் அன்பும் அவங்களுக்குள்ள ஈகோவால் தான் இத்தனை நாளும் நம்ம பிரிஞ்சிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உணர போகிறாங்க. அந்த தருணமும் சீக்கிரம் வரப்போகுது. அதை உணர்த்துறதுக்காக தான் நம்ம சிவகாமி அம்மாவும் இப்போ அவங்க வீட்டிலேருந்து சண்டை போட்டு ஒரு நாடகம் ஆடி தான் இப்போ அன்போட சேர்ந்து இருக்க வந்திருக்காங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையிலையும் கண்மணியும் அன்பும் நிஜமான கணவன் மனைவியா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக அப்பப்போ விசிட் வராரு ப்ரூஃப் புனியராஜ். இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடக்க நம்ம காவேரி, அதாவது கண்மணியோட அம்மாவான காவேரி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. தன்னோட பொண்ணு இவ்வளோ பிடிவாதமாக இருக்காளே, மாப்பிள்ளையோட எப்போ தான் சேர்ந்து வாழ போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கவலையோடு இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் சிவகாமியும் என்னாச்சு காவேரி, இப்படி அமைதியாக இருக்க, கவலையோட முகமும் தெரியுது, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்குறாங்க சிவகாமி. இந்த மாதிரி கேள்வி கேட்டதுமே காவேரியும் பதில் சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை சிவகாமி, அன்பும் கண்மணியும் உண்மையிலே இப்போ கணவன் மனைவி. ஆனால் இவங்க ரெண்டு பேர் நடந்துக்கிறத பார்த்தா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. யாருக்கோ ஒருத்தருக்காக எவ்வளோ தூரத்துக்கு நடிக்கிறாங்கன்னு பாரு. இவங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னே தெரியல சிவகாமி. கொஞ்சமாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தாவில பரவாயில்ல, நீ பெருசா நான் பெருசான்னு ஒவ்வொரு நாளும் சண்டை போட்டு தான் திக்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் இப்போ ப்ரூஃப் புண்ணியராஜன் ஒருத்தர் வரதுனால இவங்களோட சண்டை ஏதோ குறைஞ்சிருக்கு, அவ்வளோதான் சிவகாமி. மற்றபடி இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்றதுக்கான எந்த வாய்ப்போ எந்த அறிகுறியுமே இல்லை சிவகாமி. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் ரொம்பவே புலம்பி போய் தவிக்கிறேன் சிவகாமி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சிவகாமிகிட்ட சொல்ல, உண்மைதான் காவேரி, நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஈகோவால் பிரிஞ்சு தான் இருக்காங்களே தவிர்த்து தான் உண்மையிலே கணவன் மனைவி அப்படின்றத ஒரு உணர்வே இல்லாமல் இருக்காங்க. காவேரி, இது எதாவது பண்ணி இவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறதுக்காக நம்ம பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவகாமி திட்டம் போட ஆரம்பிக்கிறாங்க. இதில் இவங்களோட முதல் கட்ட திட்டமாக என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா, சிவகாமி என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு காவேரி, நான் மயக்கம் போட்டு விழுந்து உடம்பு சரியில்லாத மாதிரி நான் நடிக்கிறேன். அந்த நேரம் கண்டிப்பாக கண்மணி என்னை பார்க்குறதுக்கு வருவா. அது மட்டும் இல்லாமல் எனக்கு பணிவிட செய்யணும், என் கூடையே இருந்து என்னை பார்த்துக்கிறணும் அப்படின்ற அளவுக்கு கண்மணி கண்டிப்பாக அன்போட வீட்டுக்கு அங்கே வந்து தான் ஆவா. அது மட்டும் இல்லாமல் இதுதான் சரியான நேரம்னு சொல்லிட்டு நீயும் என்ன பண்ணுறேன்னா, கண்மணியை என்னோடைய தங்க வைக்கணும், அதாவது அங்கேயே தங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போட்டால் மட்டும்தான் இவங்களை ரெண்டு பேரையும் ஒன்று சேர்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் அதிக ரூமும் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக கண்மணி அன்போட ரூமில் தான் தங்குவா. அந்த மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணி கண்மணியும் அன்பையும் சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவகாமி அம்மாவும் திட்டம் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ காவேரி, ஆமாம் சிவகாமி, நீ சொல்கிறது ஐடியாவும் கரெக்டாக தான் இருக்குது, இந்த மாதிரி தான் செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சரின்னு ஒத்துக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க தருணத்துல தான் வெண்ணிலா ரொம்பவே யோசிக்கிறாங்க. எங்க தான் அன்பு போனாரு, அது மட்டும் இல்லாம இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு இங்க சிவகாமி அத்தையும் வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாங்க. கண்டிப்பா அன்பு இருக்கிற இடத்துக்கு தான் சிவகாமி அத்தையும் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவும் கெஸ்ஸிங் பண்றாங்க. வெண்ணிலாவும் தன்னோட யோசனைய பாட்டியான ராஜேஸ்வரி கிட்டையும் சொல்றாங்க. பாட்டி, இங்க கண்டிப்பா சிவகாமி அத்தை அவங்க எங்க இருப்பாங்கன்னா அன்பு இருக்கிற இடத்துல தான் கண்டிப்பாக இருப்பாங்க. இவங்க ஏதோ திட்டம் போட்டு தான் போயிருப்பாங்க. கண்டிப்பாக அன்புவையும் கண்மணியும் சேர்க்கணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் போயிருப்பாங்க பாட்டி. இதுதான் நடந்திருக்க போது, இதுதான் நடக்கவும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா ராஜேஸ்வரி பாட்டிக்கிட்ட ஏற்றி விடுறாங்க. வெண்ணிலா சொல்கிறத கேட்டதுமே நம்ம ராஜேஸ்வரி பாட்டிக்கு ரொம்பவே கோவம் வருது. என்ன வெண்ணிலா சொல்கிற, நீ புரிஞ்சுதான் பேசுறியா இல்லை தெரிஞ்சுதான் பேசுறியா? அன்பு எங்கே இருக்க போகிறான், இங்கே சிவகாமி எந்த பக்கம் இருக்கானே தெரியாமல் நீயா எப்படி கற்பனை பண்ணி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி பாட்டி கேட்குறாங்க. அப்போ தான் வெண்ணிலா ஒவ்வொன்றா புட்டு வைக்கிறாங்க. இங்கே பாருங்க பாட்டி, என்னதான் இருந்தாலும் அன்பு வீட்டு விட்டு போனாலும் கொஞ்சம் வருத்தத்தில் இருந்த சிவகாமி அத்தை கொஞ்சம் கூட ஒரு நாள் கூட உங்களை எதிர்த்து பேசுறதே இல்லை இது நாள் வரைக்கும். அப்படி இருக்கிற சிவகாமி அத்தை இப்போ திடீர்னு எதுக்கும் உங்களை எதிர்த்து பேசி இப்போ வீட்டை விட்டு கிளம்பணும்னு இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சு தான் கிளம்பியிருக்காங்க. இதுல இருந்தே உங்களுக்கு தெரியலையா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்ல, என்னடி வெண்ணிலா இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்ல, ஆமாம் பாட்டி, இதுதான் உண்மை, இப்படி தான் அவங்க பிளான் பண்ணி தான் நம்ம வாயாலேயே அவங்கள வீட்டை விட்டு வெளியே போக சொல்லணும் அப்படின்ற அளவுக்கு சிவகாமியத்தை நல்ல ட்ராமா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வெண்ணிலாவும் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே ராஜேஸ்வரி பாட்டி கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஆமாம், வெண்ணிலா சொல்கிறதும் கரெக்டு தான். அப்போ சிவகாமி இது நாள் வரைக்கும் நல்லா இருந்தவ இப்போ திடீர்னு வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கான காரணம் என்ன?
கண்டிப்பாக அன்பு இருக்கிற இடத்துக்கு தான் போயிருப்பா. அன்பு இருக்கிற இடத்துல தான் கண்மணியும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் ராஜேஸ்வரி பாட்டி வெண்ணிலா கிட்ட சொல்கிறாங்க, சரி வெண்ணிலா, இப்போ அன்பு இருக்கிற இடத்த எப்படி தான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ தான் வெண்ணிலா என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் பாட்டி, அதுதான் யோசனையாக இருக்குது. இப்போ பார்த்தா சிவகாமியத்தையும் வெளியே போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக அன்பும் கண்மணியும் கண்டிப்பாக சேர்த்து வைக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் வீட்டை விட்டு வெளியே போயிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. அப்படின்ற நிலைமையில பார்த்தா இப்போ நான் ஹேக்கர் மூலமாக கண்டிப்பாக அன்போட ஃபோன் நம்பர் இருந்தாலே போதும், அவர் எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அன்போட நம்பர் இப்போ மிஸ்ஸிங் ஆயிடுச்சு. அவருக்கு இப்போ ஃபோனே போகிறதில்ல. அப்படி இருக்கிற நேரத்தில் யாரை ட்ரை பண்ணலாம், யாரை வச்சு அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனையாக இருக்கு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்ல, அப்போ தான் வெண்ணிலாவுக்கு ஐடியா கொடுக்குறாங்க ராஜேஸ்வரி பாட்டி. ஏன் வெண்ணிலா, இப்போ அன்போட ஃபோனு தான் இல்லைன்னு சொல்கிற, ஆனால் இப்போ சிவகாமியும் அங்கே கார்த்திக்கும், அது மட்டும் இல்லாமல் கார்த்தியோட பொண்டாட்டியும் தானே இருக்காங்க. அப்போ அவங்க 3 பேரும் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணலாம்ல அவங்க எங்கே இருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி பாட்டி ஐடியா கொடுக்குறாங்க. ஆமாம் பாட்டி, நல்ல ஐடியா இருக்குது. கண்டிப்பாக உண்மையை சொல்லப்போனால் இவங்க 3 பேர் நம்பரை வச்சு அவங்க எங்கே இருக்காங்கன்னு அக்யூரேட்டாக கண்டுபிடிச்சிட முடியும். கண்டுபிடிச்சா அவங்கள பற்றின எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். அவங்க எங்கே இருக்காங்க, யாரோட இருக்காங்க, எல்லா விவரத்தையும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணிலாவும் பதில் சொல்லிடுறாங்க. சரி, சீக்கிரம் கண்டுபிடிச்சி சொல்லு வெண்ணிலா, நீயும் நானும் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ராஜேஸ்வரி பாட்டி. அப்போ தான் வெண்ணிலாவும் நினைக்கிறாங்க, பாட்டியே பர்மிஷன் கொடுத்தாச்சு, இனி நம்மளுக்கு என்ன வேலை. கண்டிப்பாக அன்பு எங்கே இருக்காரு, அன்போட வேலைன்னா சிவகாமியத்தை எங்கே இருக்காங்க, அவங்க என்ன மாதிரியான ஸ்டேஜில் எங்கே இருக்காங்கன்னு கரெக்டாக அக்யூரேட்டாக கண்டுபிடிச்சா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சிவகாமி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடறாங்க. அதாவது அன்பு வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்ற உண்மையை கண்டுபிடிச்சிடறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் நேரடியாக வெண்ணிலாவே அந்த வீட்டுக்கு போக போகிறாங்க. வெண்ணிலாவும் அன்பை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசாசையாக கிளம்புறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம ப்ரூஃப் புண்ணியராஜ் எப்பவும் போல் விசிட் வர மாதிரி விசிட் வராரு அன்பு வீட்டுக்கு. அப்போ தான் கண்மணி இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ப்ரூஃப் புண்ணியராஜ் கேட்க, அந்த மாதிரி நேரத்தில் தான் கண்மணியும் அன்பும் ஒன்றா இருக்கிற மாதிரியான சூழ்நிலையை உருவாகுது. இந்த மாதிரி தருணத்தில் தான் நம்ம வெண்ணிலாவும் பார்த்துறாங்க, கண்மணியும் அன்புவும் ஒன்றா தான் இருக்காங்க பாட்டி. உங்கள் மருமக இங்கே பாருங்கள் என்ன வேலை பார்த்து வச்சுருக்காங்க, அப்போ வீட்டை விட்டு வெளியே போனது இதுக்காக தான் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட ஏற்றி விட போகிறாங்க நம்ம வெண்ணிலா. வெண்ணிலா சொன்னதை கேட்டதுமே பாட்டி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிற வெண்ணிலா, உண்மையாவா? இப்போ அன்போட கண்மணியும் சேர்ந்துருக்காளா? அப்போ சிவகாமி எல்லாம் தெரிஞ்சதா இப்போ வீட்டை விட்டு வெளியே போனாளா அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்க, ஆமாம் பாட்டி, எல்லாமே நான் நினச்ச மாதிரியே எல்லாமே ட்ராமா பண்ணி தான் சிவகாமியத்தை வீட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க. இப்போ கண்மணி அன்பும் ஒன்றா இருக்காங்க. என்ன பாட்டி இப்படியெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, உங்கள் பேரன் தானே, உங்களுக்கு ஒரு மரியாதை குறைச்சல் வந்தால் கண்மணி கட்டின பொண்டாட்டியே வேணான்னு சொல்லி உதாசீனப்படுத்தினவர் இப்போ வீட்டை விட்டு வெளியே அனுப்புனதையும் ஒன்றா போய் சேர்ந்துருக்காங்களே, இது நியாயமா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா இன்னமும் சொல்லி கொடுக்குறாங்க பாட்டிக்கிட்ட. வெண்ணிலா சொன்னதை கேட்டதுமே பாட்டிக்கு ரொம்பவே கோபம் உச்சத்தில் போயிடுச்சு. இவெல்லாம் என்னோட பேரனா, இப்படியெல்லாம் பேசிட்டு இப்போ போய் மானங்கடத்தரமாக கண்மணியோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கானே, இவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா அவன் இருக்க அட்ரஸாக சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு நேராக பாட்டி கிளம்பி போக போகிறாங்க. ராஜேஸ்வரி பாட்டி அன்பு வீட்டுக்கு கரெக்டாக போக போகிறாங்க. போனால் அங்கே சிவகாமியை பார்த்து எப்படியெல்லாம் சட்டை போட போகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அங்கே கண்மணியை எதிர்த்தாப்புல தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கண்மணியும் ரொம்பவே திக்க போகிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் நடந்தால் நம்ம சிவகாமி அம்மா என்ன செய்ய போகிறாங்க? ராஜேஸ்வரி பாட்டியை எதிர்த்து என்னோட மகனையும் மருமகளையும் நான் சேர்த்து வச்சுட்டு தான் மறுவேலை பார்ப்பேன்னு சொல்லி சவால் விட போகிறாங்களா அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.